தேவனுக்கு இருக்குது. அது பிதாவாக தேவன் என்ன பண்றாருன்னா எல்லாம் சிருஷ்டி பண்ணி நல்லது நல்லது என்று கண்டார். தம் சாயலாவே எல்லாத்தையும் படித்து கூட தம் சாயலா மனுஷனை படிக்கிறதுக்கு காரணம் ஏன்னா அவனுக்கு அறிவு எப்படியாப்பட்ட தேவன் போலவே இருக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அவனோ தந்திரங்களை என்ன பண்ணான். இவங்க நம்ம ரோமர் 1:27 வாசிங்க பாருங்க. அநேக வைகளை அவன் என்ன பண்ணானா தெரிந்து கொண்டான் என்று ஒரு வசனம் இது பாருங்க. 1:27 1:21 ரோமர் 1ஆம் அதிகாரம். அவர்கள் தேவனை அறிந்தும் பாருங்க தேவன் என்று அவனை மகிமைப்படுத்தாமல் பாருங்க. நம்ம கூட சொன்னோம் இல்லைங்களா, அவர் யோவான் சாணம் சொன்னது நீ உயர்வும் நாங்கள் தாய்வோம் என்ற மாதிரி. பாருங்க இங்க என்ன பண்ணாங்களாம், தேவன் என்று அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் என்னத்துக்கு வாயிலுது அப்படியே வர மாட்டேங்குது. வார்த்தை நல்லா படியுமா పార్గ కృతజ్ఞ స్తోత్రములు చెల్లించలేదు కానీ తమ వాదముల నుంచి వ్యర్థమైనది வித்துரைரி. அப்போ வீணா வீணான இருக்குது. தமிழ் வாசிப்பாங்க 21 வாசி பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்து பாருங்க அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் சோத்திரங்களை இருந்து சோத்திரியாமலும் இருந்து பாருங்க. சோத்திரி இருந்துன்றீங்க இல்லன்றீங்க. சோத்திரியாமலும் இருந்து சோத்திரியாமலும் இருந்து. அப்ப நம்ம என்ன பண்ணல, தங்கள் சிந்தைகளினாலே தன் சிந்தைகளினாலே வீணரானார்கள். நான் தெலுங்குனால கொஞ்சம் கம்மியா இருக்கு. உணர்வில்லாத அவர்களுடைய உணர்வில்லாத இதயங்கள் இருள் அடைந்தது. அங்க உணர்வு இல்ல, சோத்திரம் பண்ணல. இதுதான் முக்கியம். ஏன் தேவன் ஒருவன் சோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். நம்ம வாசிக்கும் போது அப்போ சோத்திரம் நம்ம எதுக்கு நம்ம சொல்றோம்னா தேவனை மகிமைப்படுத்தணும். நீங்க படிங்க, நல்லா வெளியே படிக்கிறதுக்கு கத்துக்கணும். நம்ம படிக்கும் போது பிராக்டிஸ் எப்படின்னா வெளியே சொல்ல உள்ளிருந்து வெளியே வர்றதுதான் என்ன பண்ண மனுஷன் காது கேட்கும். காது 2 காது கொடுத்தாருங்களா, ஒரு வாய் தான் பேசணும். நேற்று கூட நம்ம பார்த்தோம், இன்னைக்கு கூட பார்த்தோம். எதுக்கு காது அதிகமா 2 காதை கொடுத்தாருங்களா, கேட்கும்படி. ரொம்ப கேளுங்க, கொஞ்சமா பேசுங்க. அப்போ ரொம்ப பேசிட்டீங்கன்னா காது என்ன பண்ண மாட்டான். காது உண்டாக்கினவரும் வாய் உண்டாக்கினவரும் கிட்ட நம்ம அதிகமா தேவன் என்ன பண்ணோம், வாயில தான் நம்ம துதிக்கணும். ஒரு மனுஷனை வாயில சபிப்பதும் எங்க வச்சு தரான், ஜீவன மரணம் நம்ம வாசிப்போம் இல்லைங்களா. எதுல நம்ம நீதிமொழிகள் வாசிக்கும் போது 4:23 ஜீவன மரணம் எங்க வச்சிருக்கிறாங்க, நம்ம நாமளே வச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம சொல்லி 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 நம்ம போனாத்துல கூட வெள்ளிக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்துக்காக 2 பேர் தான் 1 மணி நேரம் ஜெபம். அதுக்காக ஜபமும் பண்ண பிரசனமும் பண்ண. அந்த 2 பேர் அங்க காண ஒரு கல்யாணத்துல இந்த நம்ம யாரு சமரியா ஸ்ரீ கிட்ட அங்க மெசேஜ் பண்ண இருப்பாங்க. அதே மாதிரி இங்க கூட போன வாரத்துல கூட ஒருத்தரே இருந்தாலும் நம்ம கேட்கறதுக்கு நல்லா அருமையா இருந்தது. அதே நேரத்துல உணர்வுள்ளங்களா இருக்க வேண்டும் என்று நம்ம வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை வசனம்னா 119 சங்கீதத்திலே நமக்கு அதிகமான உணர்வுள்ளங்களா உணர் அடிங்களா இருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம பார்த்தோம்னா வீணரா இருக்கக்கூடாது. ஏன்னா வீணர்கள் தேவனை என்ன பண்ண முடியாது, சிந்திக்க முடியாது. அதுல ரோமர் 3ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்க பார்ப்போம். மதிகேடனா இருக்கிறாங்க என்று ஒரு வசனம் இருக்காங்க. 3 கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் சிலர் விசுவாசத்தை பாருங்க, சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவருடைய அவிவிசுவாசம் தேவனுடைய உண்மை அவமாக்குமோ. அவமாக்குன்னா என்ன பாருங்க, எதுலுமே இல்லாத போயிருதுன்றது தான் அர்த்தம். அப்போ பார்க்கும்போது
எதுவுமே ஆகட்டும், தேவனுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், அவிவிசுவாசம் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நம்ம பங்கு இல்லை, அவருடைய நீதியை நிறைவேற்றத்துக்கும் பங்கு இல்லை, அதே நேரத்தில் கேட்கறதுக்கும் நம்மளுக்கு விசுவாசம் இல்லாத சன்னிதை நீங்க அகந்து போங்கன்ற போல நாம் ஒரு சில நேரத்துல எதுலையுமே நம்ம என்ன பண்றோம்னா சோத்திரிக்கலாம், தேவனை நம்ம துதிக்கலாம், தேவனோடு கூட இருக்கிற உறவு இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம்னா தூரமா போயிடும். அவர் நாம ஒரு பிலிப்பியர் பாருங்க 5ஆம் வசனத்தை வாசிங்க, அதுல பாருங்க ஒரு சிலது மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். அங்க பாருங்க, கிறிஸ்து பாருங்க இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். பாருங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நாமளும் இருக்க வேண்டும். எதுக்கு அவர் சிந்தை வேணும், அவருடைய தினம், அவருடைய குணம் வேணும், அவருடைய மனசு வேணும் அப்படின்னா அவர் செய்து போல நாம கூட செய்ய வேண்டும். அவர் வந்து செஞ்சுட்டு போயிட்டாருங்க இப்போ இல்லைங்களா. அவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்ன நம்மளுக்காக என்ன பண்ணிட்டாருங்க, எல்லா வேலை செய்துட்டு நீங்க இப்படி வாயனை இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம கத்து கொடுத்து போயிருக்கிறாரு. கத்து கொடுத்துட்டு மட்டும் இல்ல, அநேக பிள்ளைகள் மூலியமா என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு நமக்கு அந்த காலத்தின்படி பார்க்கும்போது யாருக்காகனா பவுலுக்கு ஆகட்டும், யாருக்குன்னா இது மாதிரி வேதம் கொடுத்துருந்ததுங்களா, இல்ல வாரம் போதிக்கிறீங்களா, இல்ல செல்போன்ல நம்ம கேட்கற மாதிரி இருந்துச்சா, அவங்கெல்லாம் இப்படியப்பட்டங்களா விசுவாசத்தில் வந்து இருக்கிறாங்கன்னா தேவனை அறிவுதான அறிவில வந்திருக்கிறாங்க. காரணம் ஏன், நான் வேதம் கொடுக்கல, அவங்க மூலியமா நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டு இருக்குது. நாம கூட அந்த அந்த வேதம் கொடுக்கும்போது நமக்கு அநேக வசனங்கள் இருக்கும்போதே நம்மளால என்ன பண்ண முடியல, நடக்க முடியல. காரணம் நம்ம நடக்காத காரணம் நம்ம வீணரா இருக்கிறோம். காரணம் ஒரு சில நேரத்துல தேவனை விட்டு பாருங்க, இதுல கீழே வாசிக்கலாம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நம்மை தம்மை தாமே வெறுமையாக்கினாராம். எதுக்காக வெறுமையாக்கணுங்க, அவர் நினைச்சா எதுவுமே செய்ய முடியும் இல்லைங்களா. வெறுமையானா தம்மை தாமே, இங்க பார்த்தோம்னா நீங்க உயரவும் நான் தாய்வோம் என்று சொல்ற மாதிரி தம்மை தாமே முடிவறிந்தோம் என்ன பண்ணாராம், தாய்த்தினார் என்கிறது. தாய்த்தினாரா இயேசு கிறிஸ்து பார்த்தோம்னா சிலுவையில கூட தாய்த்தினாரு இல்லைங்களா. அவர் எங்க போனாலும் என் பிதா உயரணும், என் பிதாவின் சித்தம் செய்யணும், அது நிஜமான போஜனம்ன்றாருங்கோ. அதே நேரத்துல எங்கமே ஆகட்டும் அவரும் நான் ஒன்னா இருக்கிறோம், நாங்க 2 பேரும் பிரிதே இல்லை. அவருக்கு நான் கேட்டா, நான் எப்பவுமே வேண்டிக் கொண்டா அதிகமான தூதர்களை அனுப்புவார். காது அறுத்துறாங்க இல்லையா. அப்போ பேரு என்ன பண்றாரு, போய் காதை அறுத்துட்டு பார்த்தா நீ ஏன் அப்படி பண்ற அப்படின்னு, பட்டையை அறுத்தோம், பட்டையினால என்ன பண்ணுவான் மறிப்பான் என்று சொல்லி இருக்கிறது வேதம். அதே மாதிரி அங்க என்ன பண்றாரு, நான் வேண்டிக்கினா எத்தனோ தூதர்கள், எத்தனோ ஆயிரக்கணக்கான தூதரை அனுப்புவாங்க. பிசாசுகள் சொல்லுவான், நீ இப்ப வேண்டிக்கோ, உன் தேவன் உன்னை என்ன பண்ணுவாருங்க, தம் கைகளால உன் தூதர்களை வந்து உன்னை என்ன பண்ணுவாங்க ஏந்தி கொள்வாங்க என்று கூட மத்தியில நம்ம மார்க்ல லூக்கால பாடிக்கணும். அப்ப பார்க்கும்போது எங்கமே ஆகட்டும் அவருடைய சித்தத்துக்கு விரோதமாகவும் அவருக்கு சொன்ன வேலையில எதுவுமே என்ன பண்ணீங்க அதிகமா அவர் பிரயாசம் பண்ணல, எங்கமே அவர் மகிமை பண்ணணும்னு பிரயாசம் பண்ணல. பாத்தீங்களா, எப்பவுமே ஆகட்டும் எப்பவுமே ஆகட்டும் நம்ம தாய்த்தணும். அதே நேரத்துல நம்ம உயிரினம்னு நினைச்சோம்னா தேவனுக்கு. அதனால்தான் உன் தேவனார் கர்த்தர் எல்லாருக்கிட்ட வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு தெரியுங்களா. ஏன், உன்னோடு கூட இருப்பேன், உன்னை அபிஷேகம் பண்ணுவேன், என் வலதுக்காரன் உன்னோடு கூட இருக்கும், நீ வாழாதவன் தலையா இருப்ப, கீழே இல்லாம மேல இருப்பேன்னு சொல்றது மாட்டேன் இல்ல. அவருடைய கரம் யாரு கூட இருந்ததுன்னா யோசேப்போடு இருந்தது. அவர் செய்வதெல்லாம் ஆசீர்வதித்தாரு. அதே மாதிரி புதிய ஏற்பாடுல கூட யோசேப்போடு கூட இருந்ததுனால அவன் மனைவியை பார்த்து கூட சந்தேகப்பட்டான். ஆனா சந்தேகப்பட்டு என்ன பண்ணீங்க, அவனை கைட்டு விடலாமோ அப்படின்னு நினைச்சான். ஆனா யாருக்கும் என்ன பண்ற ரகசியத்தை வெளியே சொல்லாம இருந்தான். அப்படி நம்ம வாழ்க்கையில கூட ஒரு சிலது எல்லாம் விஷயம் நம்ம என்ன பண்ணணும், முடிய வரைக்கும் நம்ம எவ்வளவு முடியுமோ நம்ம அவ்வளவு தாய்த்தணும். அதுக்குதான் தாய்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான். நம்ம தாழ்மையிலிருந்து நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு தேவன். ரகசியம் எல்லாம் அவருக்கு தெரியுங்க, ரகசியமானது. அதுதான் நம்ம யோவான் 2 கடைசி வசனத்தில் சொல்லும் போது அவர் ஒருவர் குறித்து என்ன பண்ணக்கூடாது, சாட்சியை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ரகசியம் உனக்குள்ள இருந்து நீ வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே அவருக்கு தெரியும், தெரியாதது ஒன்றுமே இல்லை. அவன் பாருங்க, இதுல நம்ம வாசிச்சிடலாம். கடைசியா சமத்தம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் பாருங்க மனுஷ ரூபமா, அவர் வந்ததே மனுஷ ரூபமாவே வந்தாரு, காணப்பட்டு மரண வரைக்கும் என்ன பண்ணாருங்க. அதாவது பாருங்க சிலுவையின் மரண வரைக்கும்
கீழ்ப்படிந்தவரா இருந்தா நாம் கூட நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் தேவனே நீங்க தான் எனக்கு, தேவனே நீங்க தான் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன்னா அவரே கீழ்ப்படிந்தவரா இருக்கும் போது நம்மளுக்கு எங்க அதிகாரம் இருக்குது? நம்ம எங்கன்னா உயரணும் தாயணும் நம்ம பெருமையா பேசும்போது நம்ம வீழ்ந்துருவோம்னு தெரியும். அதனாலதான் ஒரு சில நேரத்துல சொல்றாரு, ஏன் வார்த்தையை கேட்காதீங்க, நான் அவர்கிட்ட கேட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். எப்பவுமே அவரு ஜபத்தை கூட பாத்தீங்க அதிகாலை போய் ஜபிக்கிறவங்களா காணப்பட்டார். அவரு பிதாவு கிட்ட கேட்காம வந்து எதுவுமே சேர்த்துல ராத்திரி எல்லாம் ஜபிச்சாராம், காலையில எல்லாம் ஊழியம் பண்ணாரு. நம்ம வாழ்க்கையில கூட எந்த நேரமும் கூட அவருடைய சிந்தை, அவருடைய திட்டம், அவருடைய விருப்பம் என்னது எப்பவுமே நீங்க பையற்பால நீங்க பார்க்கும்போது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்க்கணும், மனோவான்ற ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களுடைய அவங்க குடும்பத்துல பார்க்கும்போது அவருக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது. அவரு என்ன பண்ணுவாருன்னா மனவாஞ்சியோடு தூதர் வந்து சொல்லுவாங்க, இந்த நாள்ல இந்த குழந்தை பிறப்பதுன்னா நம்பாம அவங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, எப்படி நாங்க அந்த பொருளை வளர்க்கணும், எப்படி நாங்க செய்யணும்னு ஜபத்துல செய்யறாங்க. அப்போ நாம் கூட ஜபத்துல தான் நம்ம எதுவுமே கேட்கணும். அதனால்தான் யோவான் 15:7 சொல்றாங்க பாருங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம் பாருங்க. 15:7 யோவான் 15:7 நீங்க என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தா நீங்க இன்னும் இஷ்டமானதோ பாருங்க வாசிங்க. நீங்கள் என்னிலும் பாருங்க, அவருடைய வார்த்தை எங்க இருக்கணுமா? நம்மில் இருந்து நிலைத்திருக்கணும். நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ அது கொடுக்கப்படும், செய்யப்படும், நமக்காக எல்லாமே நமக்காக நடக்கப்படும். ஏன் அப்படின்னா அவருடைய வார்த்தை எங்க இருந்தா நம்மள இருந்து. அந்த வார்த்தையானது பூமிக்கு என்ன வந்தது, வெறுமையா என்ன பண்ணதில்ல, அது எடுக்கப்படுறதில்ல. அந்த வார்த்தையானது பலன் கொடுக்காது போறதில்லை. அந்த பலன் நமக்குள்ள இருக்கும். விதைச்சிட்டா இருக்கும். நம்ம தேவனுடைய வார்த்தை நம்ம உள்ள இருக்கும். நம்ம சுவிசேஷ புத்தகத்தை வாசிக்க முடியும். ஒருவன் விதைக்கிறதுக்கு புறப்பட்டான்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ அந்த வார்த்தையை என்ன பண்ணிருக்காரு, நம்ம உள்ளத்துல வச்சிருக்காரு. இதயம் என்றது தேவனுடைய நிலத்துக்கு நம்ம குறிப்பிடும். அதை நம்ம பார்க்கலாம். இதுல கடைசி பாருங்க, அவரை உயர்த்தினார் என்று பாருங்க. அது மட்டும் ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம் பாருங்க. 8வது వచనం లాస్ట్లో తన్ను తాను తగ్గించుకొనిను అందుచేత పరలోకమునందు వాటిని కానీ భూమి యందు ఉన్న వాటిని కానీ భూమిలో కింద ఉన్న వాటిని కానీ. అది వాసిమా 10వ వచనం వాసిమా தமிழ்ல பாருங்க. இது பிலிப்பியர் 2:10. இயேசுவின் நாமத்தில் வானோர் பாருங்க, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் பாருங்க, பூமியின் கீழானோர் முழங்காலியாவது பாருங்க. நம்ம முழங்கால ஜெபிக்கிறோம். அதே நேரத்துல பாருங்க அப்புறம் முழங்கம் படிக்கு பிதாவாக தேவனே மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவையும் அறிக்கை பண்ணப்படுவோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். பாருங்க, எதுக்காக நான் முடிவறிந்து தாமை தாய்த்தினார். அதனால அவர் உன்னதத்துக்கு வானத்தில் உள்ளவரும் பூமி உள்ளவரும் எல்லாரும் கூட அவர் நாமத்தில் என்ன பண்ணோம், எல்லாரும் பயப்படணும். ஏன்னா அவரு அவ்வளவு உயர்த்தினாருங்க. அவரு தாய்ந்து வந்தாரு, அவர் உயர்த்தப்பட்டார். அதே நேரத்தில் யோவான் பாருங்க, யோவான் கூட சொல்றாரு, என்ன சொல்றாங்க, நான் சிறுகவும் அவர் நாம உயர்வோம். நம்ம எப்பவுமே ஆகட்டும் நம்ம தாழ்த்துப்போம். அதுங்க தாழ்மையில இருக்கோ அவர் கிருபை அதிகமா இருக்குது, பெருமையிலுக்கோ தேவனை எதிர்த்து நிற்கிறான். நம்ம எந்த விஷயத்துல நம்ம எப்பவுமே ஆகட்டும் நம்ம தாழ்த்துக்கணும். ஏன் தாழ்த்துக்கணும்னா தேவன் தான் பெரியவர், தேவன் தான் உயர்ந்தவர், தேவன் தான் எல்லாம் படித்தவர். அதனால நம்ம வாழ்க்கைய எப்பவுமே அவருக்கு இடத்துல ஒப்பு கொடுக்கும் போது நம்மை அவர் உயர்த்தி அவர் அதனால தான் பாருங்க, நம்ம உன்னதத்திலே நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எபேசில வாசிக்கும். அப்போ நம்மை உன்னதத்துல வச்சு நம்மை ஆசீர்வதிக்கதே அவர் ஆசை. எல்லா ஆசீர்வாதம் பூமியின் நிறுவனம் எந்தன்றாருங்களோ அதெல்லாம் யாருக்கு கொடுக்கணும்? அப்பா அது இருக்கும்போது பிள்ளைகளுக்கு தான் அந்த சொத்து பங்கா இருக்குது. அப்போ நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். பிதாவின் வாக்குத்தத்தங்களுக்கு வாரிசுகளா, சொத்துக்களுக்கு சொந்தக்கார உரிமை உள்ளங்களா நம்ம இருக்கிறோம். அது எல்லாவற்றையும் கூட அனுபவிக்கிறதுக்கு யாருக்கு முக்கியமா இருக்குதுங்க? நம்ம கெட்டங்களா இருந்தா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ண மாட்டோம், கொடுக்குறோமா, கொடுக்காது விட்டுருமா, எவ்வளவுதான் செய்யட்டும். லாஸ்ட்ல நம்ம என்ன பண்றோம், அப்பத்தை கேட்டா என்ன கொடுப்போம், கல்லு கொடுப்போமா,
கொடுக்க மாட்டோம். ஏன்? ஒரு முட்டை கேட்டா என்ன தேலை கொடுக்குமா? கொடுக்க மாட்டோம். காரணம், நம்ம கெட்டகளா இருக்கிற நம்மளே நம்ம பிள்ளைகளை நல்லையவே தருமே அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றதான வார்த்தைகளை நம்ம ஞாபகப்படுத்திக் கொண்டு நம்மளே நாம தாய்த்தி அவர் கருத்துல ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்க்கைய, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கைய எப்பவுமே ஆசீர்வாதமா இருக்கும்படி அவரே நமக்கு தந்தரலி எல்லா நாமம் காட்டிலும் அவர் நாமமே உயர்ந்தது என்று நம்ம எப்பவுமே அவரை எப்போ நம்ம எபேசு நம்ம அதே நேரத்துல கொலைசேர் 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல பார்க்கும்போது பிதாவின் வலது பாசத்தை உனக்காக எனக்காக என்ன பண்றாங்க? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எதுக்காகன்னா உன்னை உயர்த்தும்படி, என்னை உயர்த்தும்படி அவர் கரத்துல தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கரம் நம்மை பலப்படுத்தும், தகுதிப்படுத்தும், நம்மை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கும். நம்ம மட்டுமல்ல, மற்றவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கும்படி தேவனே உதவி செய்வார். மற்றும் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியான தேவன் கொடுத்த வாய்ப்புக்கு தேவனுக்கு மகிமை. அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டுல படிக்கும். அந்த யோவான்ல 1 to 11 வரைக்கும் படிச்சோம்னா இன்னும் வேற தானே. அவர் ஞானஸ்தானம் குறித்து, அவரு ராபோத்தின் குறித்து கூட நமக்கு அந்த சொல்லப்பட்ட விவரங்கள் எல்லாம் நமக்கு நீங்க அதை தொடர்ந்து நீங்க படிக்கும்போது வேதம் நமக்கு அருமையா புரியும். தேவன் இங்க கொஞ்சம் புரிந்தா அங்க இன்னும் கூட அதிகமா புரியும்படி தேவ ஆவியான மத்தியிலிருந்து பெரிய காரியம் செய்வார் என்று என் வாழ்க்கை முடிச்சுக்கிறேன். தேவன் மகிமைப்படுவார்.